வாக்குவாதங்களை தவிர்த்தல். அமைதிக்காக அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆதியாம் 26:22. அமைதியாக வாழ்வது அனைவரும் விரும்புகின்ற ஒன்று. ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் அமைதியினை குலைக்கின்றது. வாழ்வில் அமைதியுடன் வாழ வாக்குவாதங்களை தவிர்த்து வாழ வேண்டும். நமது வாழ்வில் 2 விதமான காரணங்களினால் வாக்குவாதம் ஏற்பட்டு வாழ்விலே அமைதியினை நாம் இழக்கின்றோம். ஒன்று, பொறாமையினால் வரும் வாக்குவாதம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டின துறவை ஈசாக்கு மீண்டும் தோண்டவே அவன் மீது பொறாமை கொண்ட கேராரூர் மேய்ப்பர் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கு அதற்கு ஏசேக்கு என்று பெயரிடுகின்றார். பின்னர் ஈசாக்கு மீண்டும் ஒரு துறவை தோண்டவே அங்கு வாக்குவாதம் பண்ணினபடியால் அதற்கு சித்னா என்று பெயரிடுகின்றார். ஆனால் 3ஆம் துறவை ஈசாக்கு தோண்டின போது யாரும் வாக்குவாதம் பண்ணாதபடியால் ஈசாக்கு அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிடுகின்றார். கேராரூர் மேய்ப்பர் 2 முறை ஈசாக்கோடு வாக்குவாதம் பண்ணின போதும் அவர் அவர்களோடு வாக்குவாதம் செய்யவில்லை. ஆகவே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். பொறாமையினால் தீமை செய்பவர்களுக்கும் பொறுமையே தமது பதிலாக அமைதல் வேண்டும். இதை ஈசாக்கு நன்கு கடைபிடித்ததால் ஆசீர்வாதமும் மதிப்பும் சமாதானமும் பெற்றார். 2ஆவதாக, பெருமையினால் வரும் வாக்குவாதம். யார் பெரியவர் என்பதை காட்ட வாக்குவாதம் செய்த சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன் என்றார். நமது இல்லங்களிலும் திருச்சபைகளிலும் பணியிடங்களிலும் சுய பெருமையினால் ஏற்படும் வாக்குவாதங்களை தவிர்த்தால் சண்டைகள் நீங்கும், சமாதானம் பிறக்கும். அதோடு வாக்குவாதம் செய்வது இறைத்தன்மை அல்ல, மாறாக இருளுக்குரிய செயல். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். ரோமர் 13:13. ஜெபம். அன்பு கடவுளே, வீணான வாக்குவாதங்களை விட்டுவிட்டு நலமானதை பேசி நிறைவுடன் வாழ துணை புரியும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.